9வது மாத கருத்தரங்கரில் பேச இருப்பவர் திருச்சி மண்ணின் மைந்தர், அன்பு சகோதரர், ஜோதிட ஆச்சாரியா, இப்படிலாம் நிறைய பட்டங்கள்லாம் வாங்கியிருக்காரு. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்கிற மாதிரி ஐயா அவருடைய பேச்செல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது சகோதரிகள் சார்பாக திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை ஜோதிட கதம்பம் என்னும் ஒரு அழகான கவிதையை படைக்க வருகிறார்னு சொல்லலாம். வாருங்கள், சிறு கவிதையை படைத்துவிட்டு செல்லுங்கள் ஐயா. நன்றி ஐயா. ஜோதிட ஆச்சாரியா திரு ரவிச்சந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேடைக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க. அனைவருக்கும் நன்றி. உங்களை எல்லாருக்கும் இறைவனுடைய அருளால் எல்லாம் வளமும் பெற்று அனைவரும் நலமுடன் இருக்கணும். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன், திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலேருந்து வந்திருக்கேன். ஜோதிடத்துக்குரிய கிரகம் புதன். புதனுக்குரிய இஷ்ட தெய்வம் வந்து மகாவிஷ்ணு. நீங்கள் எந்த அவதாரத்தில் இருக்கிற பெருமாளை கும்பிட்டாலும் உங்களுக்கு நன்மையை தரும். சரி, இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா, வாடிக்கையாளர் நம்மக்கிட்ட வரும்போது எல்லாருக்குமே என்ன உள்பட நீங்களும் அந்த விஷயத்தை சந்திச்சிருப்பீங்க. ஒரு வாடிக்கையாளர் வராங்க, வந்த உடனே ஜாதகத்தை நம்மகிட்ட கொடுப்பாங்க. எனக்கு என்னுடைய குருநாதன் சொல்லக்கூடிய எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த முதல் ரூல் என்னன்னா, கொடுத்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லாதன் பார். அப்போ ஜாதகத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆய்வு செய்யணும். முதல்ல வயசு என்ன, தசை புக்தி ஓடுது, எந்த கிரகம் இந்த ஜாதகத்தில் ரொம்ப வலிமையாக இருக்குது, எந்த கிரகம் பலகீனமாக இருக்குது, இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி எங்கே இருக்கிறார், 5, 9ஆம் அதிபதிகள் எங்கே இருக்காங்க, இவ்வளோதாங்க ஜோசியம். மீதி நீங்கள் கேட்கலாம், ஏங்க கேந்திராதிபதியை பற்றியோ உபஜய ஸ்தானமான 3, 6, 10, 11 பற்றிய பிரச்சனை இல்லையா அப்படின்னா, அதுவும் உண்டு. 48 வயசில் ஒரு கிளைண்ட் வந்து உங்ககிட்ட கேட்பார், சார் நான் வந்து அடுத்து வரக்கூடிய திசையாவது எனக்கு யோக திசையாக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போது ஒரு ஜாதகத்தில் நீங்கள் 1, 5, 9 திரிகோணத்தை மட்டும் எடுத்து பலன் சொல்லும்போது, அது அல்லது 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபதிகள் வச்சு பலன் சொல்லும்போது, இந்த 2 அதிபதிகளுடைய திசை நடந்தும் யோகம் கொடுக்காத ஜாதகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் 3, 6, 10, 11 இருக்கக்கூடிய கிரகத்தின் திசை நடக்கும்போது ஒருத்தங்களை மேலே கொண்டு வந்து விட்டுரும். 10ஆம் இடம் கேந்திரத்தில் வரும், 11ஆம் இடம் வந்து நம்ம 3, 6, 11 பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். புரியுதுங்களா? லக்னாதிபதி கைவிட்ட நிலையில், கேந்திராதிபதின்னு சொல்லக்கூடிய 4, 7, 10 கைவிட்ட நிலையில், 5, 9 பாக்கியஸ்தானமும் அதிர்ஷ்டஸ்தானமும் சொல்லக்கூடிய 5, 9 கைவிட்ட நிலையில் உங்களை காப்பாற்றக்கூடிய கிரகம் கட்டாயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 3, 6, 11 இருக்கும். நீங்கள் வேணுமா செக் பண்ணி பாருங்க. ஒரு நண்பர் ரிஷப லக்னம், முதல்ல அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. சூரிய தசை கஷ்டத்தை கொடுத்துச்சு, சந்திர தசை ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு, செவ்வாய் தசை கொஞ்சம் மருத்துவ செலவு, வீடு கட்டுற வேலை இதெல்லாமே கொடுத்துச்சு, ராகு படாத பாடு படுத்திடுச்சு. ஆனால் அடுத்து வரக்கூடிய குரு தசைக்கு ராகு தசை ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுச்சு. நல்லா புரிஞ்சுங்க, அடுத்து குரு தசை தான் வரும். ராகு தசைக்கு அப்புறம் யாருக்காவது சனி தசை வருமா? யாராவது யோசனை பண்ணி சொல்லுங்க. இல்லை புதன் தசை வருமா? ராகு தசைக்கு அப்புறம் குரு தசை தான் வரும். அப்போ அந்த ராகு என்ன பண்ணுவார், அடுத்து வரக்கூடிய குரு தசையில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் இருக்குது, அதுக்கு நம்ம பாதி இவரை வந்து சங்கடப்படுத்திட்டோம், மீதி பாதி வருஷம் இருக்குது, மீதி 9 வருஷத்தில் இவரை தூக்கி கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்திடணும் அப்படின்ட்டு அவர் தன்னுடைய நிலையிலிருந்து விலகிக்குவார். அந்த கடைசி 9 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டெவலப் ஆகி குரு தசையில் குரு புத்தி முடிஞ்ச உடனே குரு தசையில் சனி புத்தியில் உங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பார் அப்படின்னு நான் என் நண்பருக்கு சொன்னேன். என்ன திசை ஓடுதுங்க? திசை. ஓகே, ஆமாம்,
ஓகே, நீங்கள் அப்போ கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க இல்லையா? நம்ம நண்பர் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். ஓகேங்களா? அப்போ நான் சொன்னேன், குரு திசையில் குரு புத்தியில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து, குரு திசையில் சனி புத்தியிலிருந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொன்னேன். சாருக்கு இப்போ குரு திசையில் சுக்கிர புத்தியவே வந்துருச்சு. நான் சொன்னது எனக்கு மறந்து போச்சு. அவர் ஞாபகம் வச்சு சொல்கிறாரு, குரு திசையில் சனி புத்தியிலேருந்து அவர் பெரிய ஆள் ஆயிட்டார். இத்தனை நாள் சமுதாயத்தில் அவரை வந்து ஓரங்கட்டப்பட்ட மனிதரை இன்று எல்லாரும் தூக்கி பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இதுதான் அந்த குரு ராகு திசையுடைய பிற்பகுதியில் போட்ட அந்த அடித்தளம். சரிங்களா? அதனால் அந்த நண்பருக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி. யாருக்காவது ரிஷப லக்கணத்துக்கு 9, 11க்கு அதிபதியாக வருமா? குரு 8, 11 தானே வரும். 8ஆம் இடத்தின் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ ஒரு கெட்ட கிரகம் இன்னொரு கெட்ட இடத்துல போய் மாட்டும் போது, கெட்டவர் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த பாடல் படி நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொன்னேன். நல்லா கவனிங்க, அது சுக்கிரனுடைய வீடு. உங்கள் மனைவியால் பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொன்னேன். அவங்க மனைவி அரசு பள்ளி ஆசிரியர் வேலை கிடைச்சிச்சு. எப்போ கிடைச்சிச்சு? குரு திசையில் குரு புத்தியில் கடைசி அந்தரம். என்ன அந்தரம் வரும்? என்ன அந்தரம் வரும்? குரு திசையில் குரு புத்தியில் கடைசி அந்தரம் என்ன அந்தரம் வரும்? ராகு அந்தரத்தில் வேலை கிடைச்சிச்சு. சரி, அவங்க நீட்டில் பாஸ் பண்ணி உள்ளே போயிட்டாங்க. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போட்ட உத்தரவு அவங்களுக்கு செல்லாது. ஏன்னா அப்படி ஒரு கேள்வி இப்போ இருக்குல்ல. ஸோ எந்த ஒரு ஜாதகத்துக்குமே 1, 5, 9 நமக்கு யோகம் கொடுக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். அது கொடுக்கலையா? பரவாயில்ல. 4, 7, 10 யோகம் கொடுக்கலையா? பரவாயில்ல. ஆனால் கட்டாயம் எல்லாருக்குமே 3, 6, 11 இருக்கக்கூடிய கிரகம் யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும். என்ன இவங்களுக்கு இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இதெல்லாமே டக்குன்னு அமையும். உடல்நல பாதிப்பு இருக்கும். நண்பருக்கு உடல்நல ரீதியாக ஒரு பிரச்சனையும் இருக்குது. புரியுதுங்களா? அது டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியல. நல்லா இருப்பார், திடீர்னு அப்படி இருக்குது இப்படி இருக்கும் பாரு. ஹாஸ்பிட்டல் போனால் எல்லா டெஸ்ட் எடுப்பாங்க, நல்லா தான் இருப்பார். நீங்கள் இனிமேல் ஹாஸ்பிட்டல் பக்கமே வராதிங்க அப்படிம்பாங்க டாக்டர். அப்போது அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மை பாருங்கள், வேலை. நல்லா கவனிங்க, நம்ம எப்போவுமே 6ஆம் இடம் கடை, நோய், எதிரி, வம்பு, வழக்கு இப்படியே தானே பேசிகிட்டு இருக்கிறோம். வேலை இப்படின்னு நல்லா கவனிங்க. 2ஆம் இடத்துக்கு அது திரிவோணமா? பணத்தை கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்காதா? விஜய் திருப்பாச்சியில் சொல்கிற மாதிரி கேட்கணும் போல. வெட்டுமா வெட்டாத மாதிரி கொடுக்குமா கொடுக்காத? சொல்லுங்க. கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அது முதல் திரிகோணாதிபதி, 2வது திரிகோணாதிபதி. முதல் திரிகோணாதிபதி 2. அப்போ 2ஆம் இடத்துலேருந்து என்னன்னீங்கன்னா 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் ஒரு திரிகோணமாக வரும். நல்ல வருமானத்தை கொடுத்துச்சு, நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்துச்சு. அந்த வேலைக்கு முன்னாடி வரைக்கும் கணவன் மனைவி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறாங்க. நம்ம கண்ணே பற்றும் போல இருக்கு, அந்த அளவு இருக்காங்க. ஏன்னா இந்த குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது நல்ல வாரிசு பிறந்துச்சு, நல்ல யோக அமைப்போடு அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு இருந்துச்சு. இது ஒரு பக்கம். அதே மாதிரி ஒரு சொந்தமாக நிறைய பிஸ்னஸ் பண்ணி நிறைய விஷயத்தில் தோல்வி அடைஞ்சார். கடைசியாக ஒரு பிஸ்னஸ் எடுத்தார். என்ன பிஸ்னஸ் எடுத்தாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? நண்பருடைய ஜாதகத்தில் ரிஷப லக்னம், 6ஆம் இடத்துல குரு, சனி பகவான் 5ல் இருக்கிறார். ஏன்னா நான் என்ன தேவையோ அது மட்டும் சொல்லிட்டேன். 2ஆம் அதிபதினா 6ஆம் அதிபதினாலும் சரி, 10ஆம் அதிபதினாலும் சரி. நான் மீண்டும் சொல்கிறேன், ரிஷப லக்னம், 6ல் குரு, 5ல் சனி, புதன் 8ல், லக்னாதிபதி 10ல். உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? சரி, இன்னொரு விஷயம் சொல்லவா? நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி வாங்கின நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் யாரு ரிஷப லக்னத்துக்கு? 4, 9 அதிபதியா? 7, 12க்கு அதிபதியா? 7, 12க்கு அதிபதி. அப்போ அந்த 7, 12க்கு அதிபதியோடைய நட்சத்திரத்தில் தானே ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. நட்சத்திரத்தை நீங்க எப்படி எடுக்கணும்னு சொல்றேன் பாருங்க. புரியுதுங்களா? 10ஆம் அதிபதி சனி, அவர் கன்னி வீட்டில் இருக்கிறாரு, நட்பு வலுவில் இருக்கிறாரு. அவருக்கு வீடு கொடுத்த புதன் போய் 8க்கு போயிடுச்சு. இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன்.
இப்போ அவர் என்ன தொழில் செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 6ல் தானே குரு இருக்குன்னு சொன்னேன். குரு தானே லாபாதிபதி, லாபத்தை அவர் தானே தரணும். புரியுதுங்களா? குரு 10ஆம் வீட்டை பார்க்குமா பார்க்காத, 6ஆம் இடத்துல இருந்து பார்க்குன்னு சொல்றவங்கலாம் ஒரு கையை மட்டும் மேலே தூக்குங்க. 6ல் இருக்கும் குரு 10ஆம் இடத்தை பார்க்குமா பார்க்காதா? கட்டாயம் பார்க்கும். 12ஆம் இடத்தை பார்க்குன்னு சொல்றவங்க 2 கையும் மேலே தூக்குங்க. எல்லாம் காலையில் டிஃபன் சாப்பிட்டு வந்திருப்பீங்க போல. சரி, நல்லா கவனிங்க. 6ஆம் இடத்துல இருக்க குரு 5ஆம் பறவையா 10ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் பறவையாக 12ஆம் இடத்தை பார்க்கும், 9ஆம் பறவையாக 2ஆம் இடத்தை பார்க்கும். 2ஆம் இடங்கிறது சுய தொழில், 6ஆம் இடங்கிறது 6ஆம் இடத்துல குரு இருக்கு. குருனா பணம். இவர் மறைமுகமா, அதாவது ஃபைனான்ஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் செய்ய மிகப்பெரிய அளவுக்கு 6ஆவன் நான் சொன்னேன், பெரிய ஃபைனான்சியர் தான். நான் அதனால தான் உங்களுக்கு புதனை எடுத்தேன். புதன் எங்க இருக்கிறாரு? தனுசுல இருக்கிறாரு. 8ல் இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, சொந்த வீட்டை பார்க்குறாரு. அதை விட்டுட்டு அவர் வேற என்னென்னமோ பிஸ்னஸ் எல்லாம் பண்ணாரு, ஒன்றும் ஸ்டெயின் பண்ண முடியல. உங்களுடைய லக்னமும் உங்களுடைய 10ஆம் இடமும் உங்களுடைய 6ஆம் இடமும் உங்களுடைய 2ஆம் இடமும் உங்களுடைய 8ஆம் இடமும் இதுக்கு மேலே இல்லை. அவ்வளோதான். இந்த கிரகத்தை இணைச்சிங்கனாவே உங்களுடைய தொழில் நல்லா வரும். இப்போ நீங்க ஒன்று கேட்கலாம், புதன் தான் 2ஆம் இடத்தை பார்க்குது, அப்புறம் ஏன் அவர் நண்பர் ஜோசியத்துக்கு வரலன்னு? ஜோசியம் கற்றுக்கிட்டு இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, ரிஷப லக்னமா இருக்கிறவங்களுக்கு 2ஆம் இடம் மிதுனமா வரும். மிதுனம்னாவே 2. அப்ப அவங்களுக்கு 2, 3 தொழில் அவங்களுக்கு பணம் வரணுமா? மனைவி மூலம் வருமானம் வருதா? சனி 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 7ஆம் அதிபதி சாரம் வாங்கி 10ஆம் பறவையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். மனைவியால வருமானம் வந்துருச்சா? கவனிங்க, மனைவியால வருமானம் வந்துருச்சா? இவர் சொந்தமா ஒண்ணு செய்யறாரா? 6ல் இருக்கக்கூடிய குரு செஞ்சு கொடுத்துச்சா? 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நேரா மிதுனத்தோட தொடர்பு கொள்ளுதா? இப்ப ஜோசியமும் கத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த திருப்பூர் மேடையில இருந்து சொல்றேன், என்னை விட பெரிய ஜோசியரா அவர் வருவார், மாற்றமே கிடையாது. ஏன்னா அவருடைய வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஏன் அவர் இவ்வளவு வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் சந்திச்சார்? லக்னாதிபதி போய் 10ல் நிஸ்பலம் அடைஞ்சிட்டார். நான் சொன்னேன்ல, ஞாபகப்படுத்தினீங்களா? லக்னாதிபதி அண்ணன் தம்பி 2 பேர், அண்ணன் தம்பி 2 பேருங்கிற கதையா? அதனால தான் சொன்னேன், லக்னாதிபதி 10க்கு போனா நட்பு வீடா இருந்தாலும் அங்க அவர் நிஸ்பலம் அடைஞ்சிடறாரு. அதற்கு ஒரு பலன். சுக்கிரனா பெண், இவருக்கு பொண்ணே கொடுக்கல, ஐயோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு தேவதையை இழுத்து கொண்டு வந்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறான்னா அதை கட்டு வேணான்ட்டு ஒத்த காலில் நின்று முதல் நாள் கூட சண்டை. இன்னைக்கு அதெல்லாம் நினைச்சு சொன்னோம்னா அப்படியே கையை கட்டிட்டு சொல்லாத நண்பா பழசுறா அப்படிங்கிறான். ஒரு கிரகம் எப்பொழுது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத கிரகத்தினுடைய அமைப்பு, அதாவது ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், சரிங்களா, நட்சத்திரத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. இதன் மூலியமா நீங்க எல்லாத்தையும் தேடி கொண்டு வந்து வச்சீங்கன்னா ஒரு சாப்பாடாக நமக்கு வரும். புரியுதுங்களா? நான் வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்க முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? யாராவது ஒருத்தங்க புரியுதுன்னு சொல்லுங்க, நான் நிம்மதியாக வீட்டுக்கு போவேன். சரி, இன்னொரு விஷயம், ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே பார்த்தீங்கன்னா எந்த யோகங்கள் இருக்குன்னு முதல்ல நம்ம கணிக்கிறதுக்கு முன்னாடி லக்னத்தை முதல்ல கணிக்கணும். லக்னம் யார் புள்ளியில் இருக்கு? என் நண்பர் லக்னம் வந்து ரிஷப லக்னம், மிருகசீரிடம் புள்ளி, மனைவியால் ஆதாயம் வந்துருச்சா? 7ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் தானே உக்காந்துருக்கிறாரு. மண்மனை வாகனம் இதனாலலாம் அவருக்கு ஆதாயம் வந்துருச்சா? வந்துடும். நானும் ரிஷப லக்னம், எனக்கு லக்ன புள்ளி சூரியன். சூரியன் என்ன? அப்பா. நான் எந்த மேடையிலையுமே என் அப்பாவை பேசாம நான் போனதே கிடையாது. எனக்கு அடிப்படை ஜோதிடம் சொல்லி கொடுத்தது எங்க அப்பா தான். முதன் முறையாக பொதுவெளியில ஒரு விஷயத்தை ஷேர் பண்றேன். எங்க அப்பா இருந்தால் நான் ஜோதிடத்துக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தே இருக்க முடியாது. விடவே மாட்டார். திருச்செங்கோடு மீட்டிங் நடக்கும், அப்பா கிட்ட என்ன பொய்ய சொல்லிட்டு போகலாம், அப்பா நண்பர் ஒருத்தர் வேலக்கவுண்டம்பட்டியில் ஒரு வீட்டில் விசேஷம் போய் பார்த்துட்டு வரேன். அது என்ன உன் நண்பருடைய விசேஷம்லாம் ஞாயிற்றுக்கிழமையாவே நடக்குது அப்படிம்பார். அவருக்கும் தெரியும் நான் பொய் சொன்னது ஜோதிடத்துக்காக தான். உடனே வருவேன், அதை பார்ப்பேன், ஒரு மூலையில் உக்காந்து எழுதிட்டு போயிடுவேன்.
ஆனா அதே திருச்செங்கோடு மீட்டிங்ல நான் பேசியிருக்கிறது ஐயாக்கு தெரியும். நம்மளுடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல லக்ன புள்ளியில இருந்து தான் ஆரம்பிக்கும். நான் கொஞ்சம் வேகமா பேசுறேன்னா நார்மலா தானே இருக்கு. ஓகே, லக்ன புள்ளியில இருந்து தான் ஆரம்பிக்கும். சரி, லக்ன புள்ளி எனக்கு சூரியன், நண்பருக்கு மிருகசீரிடம், அது செவ்வாய், அவர் மனைவியால் லாபம், எனக்கு வந்து சூரியன், அப்பாவால லாபம். காலபுருஷனுக்கு 5 தான் ஜோதிடம், சிம்மம், சூரியன். எனக்கு எங்க அப்பா தான் எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்தாரு. எப்போ 1990ல் ஜோசியன் சொன்னா காதை மூடிட்டு ஒரு பக்கம் ஓரமா கண்டு காணாதமா போன காலத்துல நீ ஜாதகம் படி உனக்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்னு எங்க அப்பா எனக்கு சொன்னார். நான் எத்தனையோ தொழில், திருப்பூர் வந்துட்டு கூட வேலை இல்லைன்னு போயிருக்கேன். ஆனா ஒரு நாள் ஜோசியத்தை விட்டு நான் போனதே கிடையாது. அது காரணம் இந்த லக்ன புள்ளி கார்த்திகை தான். அது கேட்டியமா பிடிச்சிக்கிட்டேன். உங்களுடைய சொத்து பாருங்க, மலைக்கு பக்கத்துல, அரசு கட்டடங்கள் பக்கத்துல, அரசாங்க அலுவலகங்கள் பக்கத்துல, ஒரு உயரமான இடத்துல கட்டாயம் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த சூரியனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களை எதையாச்சும் ஒரு விஷயத்துல முன்னாடி நிறுத்தி வைக்கும். சார் இந்த விஷயத்துல நான் தான் சார் ஃபர்ஸ்ட், சார் இந்த விஷயத்துல நான் தான் சார் ஃபர்ஸ்ட், இப்படி 11 விஷயத்துல நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அவ்வளவு இங்க விரிவா சொல்ல முடியாது. கல்லூரியில அஸ்ட்ரானமின்னு ஒரு பேப்பர், மேக்ஸ்ல பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில இன்னமும் வச்சிருக்காங்க. அந்த பேப்பர்ல நான் மட்டும்தான் இது வரைக்கும் 100. நல்ல கவனிங்க, நான் மட்டும்தான் 100. மீதி எல்லா பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா நான் ஆவரேஜ் தான், 60, 55, 70 இப்படி தான் வாங்கியிருப்பேன். ஆனால் அப்போவே எங்கள் சார் சொன்னார், ஹெச்ஓடி சார் சொன்னார், நீ ஜோசியத்துக்குன்னு உன்னை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்கடா, நீ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறான் அப்படின்னாரு. எங்கள் அப்பாவுக்கு ஜோதிடம் தெரியும், எல்லாம் தெரியும், நீ அஸ்ட்ராலஜிக்கு போ, நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொன்னார். ஆனால் நீ ஜோதிடத்துக்குள்ளார போ, உனக்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குன்னு சொன்ன இன்னொரு மனுஷர் ஒரு முஸ்லீம் சகோதரர், எம்ஏ சார் அப்துல் லதீப்னு ஒருத்தர். அவர் தான் இந்த விஷயத்தை எனக்கு சொன்னார். அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், இந்த 100 மார்க் வேற எவனாலும் எடுக்க முடியாது அப்படின்னு. நான் 2002ல் கல்லூரி முடித்தேன். இன்னைக்கு வருஷம் எத்தனைன்னு பாருங்க. இது வரைக்கும் RSJ5 அந்த பேப்பர் பேர், இதில் யாரும் 100 எடுக்க முடியல, நான் மட்டும்தான் 100. அப்போ லக்ன புள்ளி சூரியனுடைய அமைப்பு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு துறையில நீங்க முன்னேறி வந்தே ஆகணும், நீங்க முதல் இடத்துக்கு வந்தே ஆகணும். புரியுதுங்களா? அப்ப உங்க லக்ன புள்ளி என்னன்னு பாருங்க, உங்க லக்னாதிபதி எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. அதனை எடுத்து ஒவ்வொரு பலனா நீங்களே கோர்த்து சொல்லுங்க. நீங்க லக்னமும் லக்ன புள்ளியும் வச்சு ஃபர்ஸ்ட் பலன் சொல்ல ஆரம்பிங்க. அமைதி பட சத்யராஜ் மாதிரி நுனிச்சேர்ல உட்காந்து இருக்கிறவங்க கூட அப்படியே பின்பக்கம் உட்காந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னும் 2 டிப்ஸ் சொல்லித்தரேன். நீங்க வந்துட்டு போனீங்கன்னா இந்த 2 டிப்ஸ் சொன்னீங்கன்னா உங்களுடைய அலுவலகத்தில் வர வாடிக்கையாளர்கிட்ட ஒரு நல்ல ஒரு இதை எடுக்க முடியும், ஒரு பெயர் எடுக்க முடியும். வந்த உடனே நம்ம ஜிகே ஐயாவுடைய சந்திர நாடி எடுத்து, சந்திரன் இப்போ உதாரணத்துக்கு நீ சந்திரன் எங்க இருக்கு, மேசத்தில் இருக்குங்களா விருச்சிகத்தில் இருக்குங்களா? நீ விருச்சிகத்தில் இருக்கு, ஓகேங்களா? ஒரு ரிஷபராசிக்காரர் நீங்க ஜாதகம் பார்க்க வர்றாருன்னா எதை பற்றி கேள்வி கேட்க வருவார்? அவ்வளவுதான் சார். திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்வி 90% வரும். மீதி 10% நான் அதாவது நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போறேன், பார்ட்னர் சேர்த்து பண்ணலாமா, என் ஒய்ஃப் பேர்ல ஒரு டாக்குமெண்ட் எழுதலாமா, ஏன்னா ஒய்ஃப் அங்கே இருக்காங்க 7ஆம் இடத்துல. இதெல்லாம் இந்த 7ஆம் இடத்தை தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? சரி, இதை சொல்லிடுங்க, அடிச்சு தூள் கிளப்பிடலாம். இது ஒரு பிரசன்னம்னே சொல்லிடுங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், எல்லாருமே இப்போ மொபைல் சாஃப்ட்வேர் ஒன்று வச்சுருப்பீங்க, அப்படியே கொஞ்சம் கையில் எடுங்களே எல்லாருமே. இப்போ என்ன லக்னம் சார் ஓடுது, இப்போ என்ன லக்னம் ஓடுதுன்னு கொஞ்சம் பாருங்க. இது மாதிரி நீங்கள் நினைக்கணும், திருச்சி மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒருத்தன் வந்தான் 2 டிப்ஸ் சொன்னான், இது வரைக்கும் என்னுடைய அலுவலகத்துக்கு வர வாடிக்கையாளர்கிட்ட நான் சொல்லி அசத்துறேன்னு என்னுடைய பேரை சொல்லணும். ஓகே, விருச்சிக லக்னம் தான் ஓடுதுங்களா? ஆமாம், விருச்சிக லக்னத்தில் இப்போ கேட்டை நட்சத்திர புள்ளியில லக்னம் ஓடிட்டு இருக்கு. இதில் மாற்று கருத்து யாருக்கும் இல்லையே? இல்லை தானே? இல்லை, 2 பேர் தான் இல்லைன்னு சொல்றீங்க. கரெக்ட், இல்லை. அப்போ நல்ல கவனிங்க, இந்த விருச்சிக லக்னத்துடைய அதிபதி யாருன்னு பாருங்க, செவ்வாய்.
அவர் லக்னத்துக்கு 12ல இருக்கிறாரா? சரிங்களா? அப்ப இவர் வீடு கட்டுற வேலையா, மருத்துவமனை செலவுக்காக ஒரு கேள்வி கேட்க வந்திருப்பாருன்னு சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். வெளிநாடு போலாமா? 12ஆம் இடம். இது உங்களுக்கு கை கொடுக்கும். இதுலயே அவங்க அசந்து போயிடணும், அவங்க கொடுக்குற ஃபீஸ் இதுக்கே சரியா போச்சு அப்படின்னு சொல்லிடணும். சரி, அதே மாதிரி இன்னொரு பாயிண்டையும் சொல்றேன். உங்க வீட்டில் கேட்டை, ரேவதி, ஆயில்யம் 3 நட்சத்திரத்துல கட்டாயம் வீட்டில் ஆளுங்க இருப்பாங்கன்னு அடிச்சு சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க எத்தனை பேர்ல அது இருக்கீங்க? பாருங்க, ராசி, லக்னம், லக்ன புள்ளி, அதன் பிறகு லக்னாதிபதி, இதெல்லாம் ரேவதி, கேட்டை, ஆயில்யம், இது 3ல நிக்குதான்னு பாருங்க. உங்களுக்கு என்ன எல்லாம் யோசனை பண்றீங்க? ஒன்னு இருக்கு இல்லாட்டி இல்ல. கரெக்ட். சம்டைம் இருக்காது சார். ஓகே, இல்லை இருக்காது சார், இருக்காது. அவ்வளவுதான் சார். முதல்ல ஒத்தையா ஒரே அடி புதனுடைய தொடர்புன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கூகுள் மேப்பை ஜூம் பண்ணி பார்ப்போம் இல்லைங்க, அது மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம் நம்ம. சார், ஜோதிடருக்கு நல்லா பேச தெரியணும் சார், நல்லா கம்பி கட்ட தெரியணும், அதுக்கு கொஞ்சம் விஷயம் இங்க இருக்கணும். ஓகேங்களா? சொல்லிதான் சார் ஆகணும். ஏன்னா இப்போ நான் வரும்போது லைவ் கேட்டு வந்தேன், ஒரு மருத்துவர்னா இப்படியெல்லாம் இருந்தால் தான் சிறந்த மருத்துவர் ஆகலான்னு என்னுடைய நண்பர் பிரகாஷ் சார் சொன்னார். அதே மாதிரி ஜோதிடர்னா ஒரு 2 பலனாவது தப்பாக சொல்லணும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பெரம்பலூர்லேருந்து ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கேட்டு பேசுகிறார். நான் சொன்னேன், இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னேன். சரி, அதை முதல்ல முடிச்சிடுறேன். அப்போது இந்த ஆயிலையும் கேட்ட ரேவதினு எடுத்துக்கங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. இது நாடியில் சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் நாடி தெரியும், என்னை விட மிகப்பெரிய ஜோதிடர்கள் நீங்கள் எல்லாருமே. நாடியில் ஒரு கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை எடுத்து அடிங்க, 100% சரியாக இருக்குது. ஒவ்வொரு பாரம்பரிய ஜோதிடரும் நாடி படிச்சிருக்கணும். நீங்கள் எந்த நாடியோ படிங்க, எந்த நாடி வேணுமாலும் படிங்க, ஆனால் நாடி படிச்சிருக்கணும். அந்த அமைப்பில் சொன்னீங்க அப்படின்னா அவங்க அப்படியே அசந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இன்னும் ஒரு சில பேர் வந்து நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது ரோட்டில் பார்த்தது எல்லாமே சொல்லுவாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த மீட்டிங்கில் நான் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அப்போ அடுத்தடுத்த மீட்டிங்கில் வருவேங்கிறது உங்களுக்கு இன்டெரக்டாக சொல்லிட்டேன். சரிங்களா? வரட்டுமா? ஓகே ஓகே, ஒருத்தர் மட்டும் தான் கை தட்டி இருக்கிறாரு. ஓகேங்க சார், ரொம்ப நன்றி. சரி, ஒரு நண்பர் ஒருத்தர், ஒரு வாடிக்கையாளர், நான் நண்பர் தான் எல்லாரையும் சொல்லி வழக்கம். அவர் ஜோதிடம் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாராம். ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டார். நான் நம்ம சேலம் சதீஷ் சார் மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது, ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணார். ஒரு 2 வாரம் கழித்து கூப்பிடுங்க சார், கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 வாரம் கழித்து பேசுகிறாரு. இதே மாதிரி எல்லாம் சொன்னேன். சூப்பர் சார், ஆஹா ஓஹோ பேசுனாரு. உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவி இந்த ராசி இந்த லக்னம்னு சொன்னேன், ஆமான்னாரு. உங்கள் குழந்தைங்க இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, ஆமான்னு சொல்லிட்டாரு. போன திசை ஒரு திசை நடந்துச்சு, அந்த திசையில் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னேன், ஆமான்ட்டாரு. அடுத்து வரக்கூடிய கிரகத்தினுடைய திசைக்கும் பலன் சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு 1 மணி நேரம் 10 நிமிஷம் முடிச்சுட்டு வாய்ஸ் மெசேஜ் என்ன அனுப்புனார் தெரியுங்களா? ஒரு ஜோதிடர் என்பவர் கடந்த காலத்தையும் இப்போ நடந்து கொண்டிருக்கும் காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி சொல்லணும். நீங்கள் 3ஐயும் ஒன்றா கூட சொல்லலைன்னு சொன்னார். மறுபடியும் அந்த ஜாதகத்தை தேடுனேன். எங்கடா விட்டு அந்த ஜாதகத்தை தூக்குடா, ஜாதகத்தை ஏறா எங்க? அவருடைய லக்னாதிபதியோடு சுக்கிரனும் சனியும் ராகும் செவ்வாயும் எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. என்னுடைய நண்பர் பாலாஜி ஹாசன் சேலம், ஒரு ஜோதிடர் இன்னொரு ஜோதிடர் பேரை மேடையில் சொல்லவே மாட்டாங்க, நான் கொஞ்சம் வித்தியாசம். அவர் சொல்லுவார், நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது, செவ்வாய் சனி சேர்ந்து பிரசன்னம் போடும்போது 2ஆம் இடத்துல வந்தால் உங்கள் பிரசன்னத்தில் அவன் உங்களை டெஸ்ட் பண்ண வந்திருக்கான் தெரியுமே. அப்போ இவர் ஜாதகத்தில் எவ்வளோ சேர்ந்துருக்கு? நான் ஏன் 2ஆவதோட ஜாதகத்தை புரட்டி பார்த்தேன் தெரியுங்களா? ஏன் இத்தனை கிரக இணைவு இருந்துச்சுன்னா, தலைவன் நைட்டு கும்பிட்ட குலதெய்வத்தினுடைய அருள் இன்னும் அவருக்கு தெரியல, அவ்வளோதான்.
குலதெய்வத்தை கொஞ்சம் பார்த்து கவனமா கும்பிடுங்க ஐயா. ஜோசியர்கிட்ட பேசும்போதெல்லாம் கொஞ்சம் பயபக்தியோட பேசுங்க. இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணார் கரூர்ல இருக்கும்போது, சார் கோச்சிக்காதீங்க சார், நல்லா தான் சொல்லியிருக்கீங்க, நான் தான் தப்பா வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. உன் நம்பரை பிளாக் பண்ணி 3 நாள் ஆச்சு தம்பி, நீ வேற நம்பர்ல இருந்து வந்திருக்க. இப்போ அவன் கூப்பிடுறாரு. அவர் தான். ஒரு மருத்துவர்கிட்ட போய் நம்ம அப்படி பண்ண முடியுமா? எங்க எனக்கு என்ன வியாதின்னு காட்டு அப்படின்னா ஓங்கி ஒரு அப்பி கொண்டு போய் வெளியே போட்டுருவான். ஆனா மருத்துவரும் ஜோதிடரும் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க தான், ஒரே மனிதர். ராஜாக்கள் காலத்துல மருத்துவர்கிட்ட இங்க சேட்டை கிடையாது, ஜோதிடர்கிட்ட சேட்டை. ஒரு சில பேர் ஃபோன் பண்ணும்போது ரெக்கார்டிங் செஞ்சுக்கலாமா, நீங்க ஆபரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷன் பண்றது முதல்ல ரெக்கார்டிங் வாங்கிட்டு வாங்க, கோர்ட்ல நடக்கக்கூடிய அந்த கேஸ் எப்படி வாதாடுறாங்க ரெக்கார்டிங் வாங்கிட்டு வாங்க, நாங்க தரோம். ஒரு தொழிலை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும். இதுல இவர் தொழில்முறை ஜோதிடர் ஆகிறதுக்கு படிச்சுட்டு இருக்கிறாராம். நீங்க படிங்க ஐயா, நல்லா படிங்க. தயவு செய்து படிக்கும்போது கொஞ்சம் குலதெய்வத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படிங்க. நான் சொல்ற குலதெய்வம் வேற, தமிழ்நாட்டில் அங்கங்க பல பிரான்ச்சஸ் இருக்கு, புரியுதுங்களா? ஒரு ஜோதிடர்கிட்ட வரும்போது நம்ம இன்னமும் சார் சொல்றேன், என்னுடைய தம்பிக்கு திருமணம் செய்யும்போது நாங்கள் ஒரு கிராமத்து ஜோசியர்கிட்ட போனோம். நானும் எங்கள் அப்பாவும் போனோம். நாங்கள் 2 பேரும் ஜோதிடர் என்பதை காட்டிக்கொள்ளவே இல்லை. உள்ள அவர் பொருத்தம் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் வெளியவே உக்காந்துட்டேன். எங்கள் அப்பா கூப்பிட்றாரு, வாடா எத்தனை நேரம் உட்கார, அவர் என்ன சொல்கிறான்னு கேள்றா அப்படின்னு. வேணாப்பா, நான் ஏதாவது சொல்லி அவர் ஏதாவது சொல்லி வேணாம், நான் வெளியவே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு. அவர் எல்லாத்தையும் குறித்து கொடுக்குறாரு. 10க்கு 7 பொருத்தம் இருக்கு, கொடுமுடியில் போய் கல்யாணம் பண்ணுங்க, இவ்வளவும் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த பெண்ணுக்கு என்னுடைய தம்பியை திருமணம் செஞ்சா இதுதான் அமைப்புன்னு. ஆனா நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது நான் ஒரு சில விஷயத்தை பார்த்துட்டு சொன்னேன், நல்லா கவனிங்க, இந்த விதியை எழுதி வச்சுக்கோங்க. இந்த விதி எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் அந்த ஜாதகத்துல பகை ஸ்தானத்தில் அமர்ந்து 6, 8 இருக்கு. சஷ்டாஷ்டகம்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஓடும். இதுலயும் விதிவிலக்கான ஜாதகம் இருக்கு, நான் விதியை மட்டும் தான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? அப்போ 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 6, 8 அதாவது 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் 6, 8 இருக்கும்போது அந்த பெண்ணை வேணான்னு சொன்ன எங்க அப்பா, சரி ரவி சொன்னா கரெக்டா இருக்கும், சரி விட்டுறலாம்டா அப்படின்னாரு. ஆனா என்னுடைய சொந்தக்கார பையனையும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுது. கல்யாணம் பண்ணி 2 பேர் பிரிஞ்சுதான் இருக்காங்க, ஒரே ஒரு பெண் குழந்தை. இப்ப வருதுங்களா? அந்த 6, 8 எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுதுங்களா? இப்படி பல விதிமுறைகள் இருக்கு, நீங்க ஒவ்வொன்றையும் ஆய்வு செஞ்சு நீங்க பார்க்கணும். நம்ம இன்னைக்கு பலன் சொல்றோம், நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு 10 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்க ஜோதிட மீட்டிங் போகாமலோ அல்லது லைவ்ல பேசுறதை கேட்காமலோ இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடத்துல நீங்க அப்டேட்டிங் ஆக விரும்பல, நீங்க இன்னமும் பின்தங்கியே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஜோதிடம் முதல்ல ஓலைச்சுவடியிலிருந்து எழுதப்பட்ட போது இத்தனை தொழில்கள் இல்ல. சனினா ஒரே வரி இரும்பு தொழில். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா? சனி பகவானுடைய தொழில்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்போம். இரும்பு தொழில் நீங்களாக. சரி சரி, ஏன்னா ஒருத்தங்களும் எல்லாரும் ஒரு ஆங்கிள் பார்ப்போம். சனிக்கு முதல்ல இரும்பு கொடுத்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர், லாரி டிரைவர், குட்ஸ் வாகனம், இதெல்லாமே வச்சுக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயில், குடிக்கக்கூடாத திரவங்கள் பூரா சனி தான். நீங்கள் அதில் பெட்ரோல், டீசல், நாப்தா இதெல்லாமே வச்சுக்கோங்க. ஆனால் கேஸ் சனி கிடையாது, அது வேற ஒருத்தர், ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு பயன்படுத்துகிற அந்த டாய்லெட் சோப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணுற பாருங்க, இது கனிம சுரங்கள். பூமிக்கு கீழே கிடைக்கக்கூடிய நிலக்கரி, பெட்ரோல், சரிங்களா? இது எல்லாமே மொத்தத்தில் எல்லா கனிம வளங்களும் சனி பகவான் தான். மண்ணுக்கு கீழே கிடைக்கக்கூடிய புதையல் எல்லாமே கனிம வளங்கள் தான். அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறோம். அதற்கு தகுந்த மாதிரி கிரக காரகத்துவங்களையும் ராசி காரகத்துவங்களையும் நட்சத்திரத்தினுடைய பண்புகளையும்
நிறைய விஷயங்கள் வந்து தினசரி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான், அரசியல்வாதி மாதிரி நம்ம தினசரி அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஜோதிடத்தில் நாம் ஜெயிக்க முடியும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த 9வது மாதாந்திர கருத்தரங்கம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவன் துணை புரியட்டும், ஆசி இருக்கட்டும். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஐயா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது.